பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். விடியல் தேடும் விண்மீன் பெண்ணே, அலைகள் கண்டு பயமும் ஏனோ, எதிர் நீச்சலாய் எழுந்து நின்றால் ஆழிக்கடலும் காலின் கீழ். நீ மங்கையை பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடி பிடித்திட பிறந்தாயோ. பருவம் மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய், உன் கனவுகள் கலைந்தது காணல் நீர் போலே. நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆட பெண்ணே ஓடிவா. நீ ஆற்றல், நீ அறிவு, தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா. நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளை போல, வாடி வாசல் தாண்டி. எதிர் நீச்சலே நீ எழுந்து வா, எதிர் நீச்சலே நீ எழுந்து வா, எதிர் நீச்சலே நீ எழுந்து வா, எதிர் நீச்சலே நீ எழுந்து வா. நான் கிளம்புறேன் ஜனனி. கிளம்புறேன்னா ஏன் திடீர்னு? லைஃப்ல திடீர் திடீர்னு தானே எல்லா விஷயங்களுமே எதிர்பார்க்காம நடக்கும். அப்போ காலேஜ் படிப்பெல்லாம் பாதியில தானே வந்தேன், பாதியிலேயே போறேன். இது எனக்கு புதுசு இல்லை. என்னாலயா? என்னாலதான். திரும்ப திரும்ப யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால. ஆல் தி பெஸ்ட் ஜனனி. நமக்குள்ள நடந்த நல்ல மெமரிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மற்றதை மறந்துரு. நீ லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணணும், பண்ணுவ. ஐ எம் ஷுர். அதை விட முக்கியம், நீ ஹாப்பியா இருக்கணும். உனக்கு
சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கணும். ஐ விஷ். ஜனனி ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழுதா நல்லா இல்ல, சிரிச்சாதான் நல்லா இருக்கும். ஸ்மைல். ஸ்மைல். கம் ஆன், ஸ்மைல். குட். இப்படியே இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில். பாய். என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான். என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில். உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில். சிறகு இல்லை, வானமில்லை, வெறும் தரையிலும் நாங்கள் பரப்போம். இளமை இது ஒரு முறைதான், துளி மிச்சமில்லாமல் ருசிப்போம். கவலை இல்லை, கவனமில்லை, நாங்கள் கடவுளுக்கே வரும் கொடுப்போம். எரிமலையோ பெருமழையோ எங்கள் நெஞ்சில் நிமித்தித்தான் நடப்போம். வரும் காலம் நமதாகும், வரலாறு படைப்போம். நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில். என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில். பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான். என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. அதுக்கு பிறகு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி ஃபைனல் இயரோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நடந்த எல்லா எக்ஸாமையும் சின்சியரா அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். படிப்பு 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 அது மட்டும்தான் என் சிந்தனையில இருந்தது. எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவுமே என் மனசுல இல்ல. ரொம்ப தீவிரமா ரொம்ப கவனமா நான் படிக்க ஆரம்பிச்சேன்.
ஒவ்வொரு பரீட்சையும் எழுத ஆரம்பிச்சேன். ஆனாலும் அந்த நாட்கள்ல அப்பா எப்பவாவது பேசுவாரா அப்படின்னு நான் ஏங்கினேன். நிறைய தடவை அப்பா என்னை பார்த்து பேசுவாருங்கிற எதிர்பார்ப்போட நான் வீட்டுக்குள்ள போவேன். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா, எக்ஸாம் நல்லா எழுதினேன். எங்க நான் பிறந்த இத்தனை வருஷத்துல எங்க அப்பா இந்த மாதிரி என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா இருந்த அத்தனை சங்கடங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மீதி இருந்த எல்லா பேப்பரையும் நான் நல்லா எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு இருந்த கனவு திரும்ப எங்க அப்பா என்கிட்ட பேசணும், சந்தோஷமா பழைய மாதிரி என் அப்பாவோட வாழ்க்கையில நான் கடந்து போகணுங்கிறது தான் என் ஆசையா இருந்தது. அதுக்காக ஒவ்வொரு பேப்பரையும் ரொம்ப ரொம்ப சின்சியரா எழுதினேன். அது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆனாலும் என் அப்பா என்கிட்ட பேசுவாரா? அதுதான் என் மனசுல பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அப்பா, அப்பா, எங்க அப்பாவுக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையல. இருந்தாலும் ஃபைனல் செமஸ்டருக்காக நான் திரும்ப சின்சியரா படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ராத்திரி பகல்னு பார்க்காம படிச்சுக்கிட்டே இருந்தேன். காஃபி வேண்டாமா? சாப்பிட்றா? அப்பா. ஏய், உட்காரு உட்காரு உட்காரு. அப்பா. ஹேய், அழாத. எதுக்கு அழற? இங்க பார், உன் பிரச்சனை எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு. நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ற. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் உன்னை பாதிக்காது. இதுக்காக தான் அப்பா உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இனி நீ மாற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா மாற மாட்டேன்ப்பா. நான் டாப்பரா வரேன். ஏன்டா லோவா பேசுற? நல்ல கான்ஃபிடென்ட்டா சொல்லு, நீ தான் டாப்பரா வருவேன்னு. இங்க பாருடா, எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் தானே ஆயிருக்க, ஃபெயில் ஆகலையே. நீ டாப்பர் ஆகிறத இது எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது. நீ நல்லா படிச்சு மீதி இருக்கிற எக்ஸாம நல்லா எழுது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ so மச். ஏய், இங்க பாரு, ஏதோ கண்டிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் அது இன்னையோட கழிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எல்லாமே முன்னேற்றம் தான். நீ முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உன் கூட அப்பா எப்பவுமே இருப்பேன். உன் கெரியர் தான் என் லைஃப். தைரியமா இரு, படி. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க அப்பா பழைய மாதிரி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் எங்க அப்பாவோட பழைய ஜனனியா மாறிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இருக்கிற இந்த ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர், இதை நல்லபடியா முடிச்சு காலேஜ் டாப்பரா வரணும். எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றணும். அப்பா, இன்னைக்கு ஃபைனல் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் டே. நல்லா எழுதுறா. நல்லா தான் எழுதுவ. ஏன்னா உனக்கு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போச்சு. நீ கவலைப்படாம எழுது. ஆனா நமக்கு நடந்ததெல்லாம் வச்சு நானும் நிறைய கத்துக்கிட்டேன். ஆரம்பத்தில் பணம் தேவையா இருந்தது, அப்புறம் அவசியம்னு பட்டுது. இல்ல, அதான் பிரதானம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
ஏன் நீ கூட நினைக்கலையா? என்னடா நம்ம புருஷன் கைக்கும் வாய்க்குமா தான் சம்பாதிக்கிறான், பெருசா ஒன்றும் சம்பாதிக்கலையான்னு நீ நினைச்சது இல்லையா? நான் அப்படிலாம் பேசினது கூட இல்லைங்க. பேசினேன்னு சொல்லல, ஆனா முகம் காட்டி கொடுத்துரும்ல. எங்க நான் அந்த அர்த்தத்துல அது எதுவும் தப்பு இல்லைங்கிறேன். உனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது இன்னைக்கு எனக்கு பட்டுதான் தெரியுது. மனுஷனுக்கு இங்க மரியாதையே இல்ல. மணி இஸ் பவர். இத மனசுல வச்சுக்கிட்டே எழுதுடா. ஆல் தி பெஸ்ட். கிளம்புடா. சரிப்பா, வரேம்மா. மணி இஸ் பவர். ஃபைனல் இயர், லாஸ்ட் செமஸ்டர். இது வரைக்கும் பட்டதெல்லாம் கஷ்டம் இல்லை. இப்போ நான் எழுத போற இந்த எக்ஸாம் தான் என்னை காலேஜ் டாப்பர் ஆக்க போகுது. இவ்வளவு நாள் பண்ண முயற்சிகளுக்கு இதை நான் சரியா செஞ்சுட்டேன்னா நான் காலேஜ் டாப்பர் ஆயிடுவேன். ஏன்னா காலேஜ் டாப்பருங்கிறது எங்க அப்பாவோட கனவு இல்லையா? அவரு சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கேட்டது இது ஒண்ணுதான். இதை மட்டும் சரியா செஞ்சு இந்த பரிசை நான் எங்க அப்பா கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எல்லா எக்ஸாமையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு காலேஜ் டாப்பரோட ரிசல்ட். கடவுள் புண்ணியத்துல நான் நிச்சயமா ஜெயிச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதோ கிளம்பிட்டேன், காலேஜ் கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் நான் காலேஜ் போனது வேற. இன்னைக்கு ரிசல்ட் வாங்க போறேன். இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். அப்பா, தங்கச்சி, அம்மா எல்லாருக்கும் நல்லா செய்யணும். அதுக்கு இந்த நாள் தான் முடிவு செய்ய போகுது. இன்னைக்கு ரிசல்ட் நல்லபடியா வந்துட்டா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரம் உள்ளுக்குள்ள பயமாவும் இருக்கு. ஒரு பயம் கலந்த சந்தோஷம்னு சொல்லலாம். ஒரே படபடப்பா இருக்கு. இன்னைக்கு நான் காலேஜ் டாப்பர் ஆயிடுவேனா? நிச்சயமா ஆயிடுவேங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னதா ஒரு படபடப்பு. சீக்கிரம் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். காலேஜ் டாப்பர் ஆயிடுவேனா? நிச்சயமா ஆயிடுவேன். காலேஜ் டாப்பர் ஆயிடுவேன். வாங்க டாப்பர், நீங்களே லேட்டா வந்தா எப்படி? ரிசல்ட் ஒட்டியாச்சு. நீங்க பாத்துட்டீங்கல்ல? நீ இல்லாம என்னைக்கடி நாங்க போய் பார்த்துருக்கோம்? எல்லாரும் ஒன்னா தானே போய் பார்ப்போம். நீ வர டாப்பர் ஆக போற, நாங்கெல்லாம் பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம்தான். உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சா? ஓகே, ரிசல்ட் ஒட்டியாச்சு, போய் பாருங்க. ஒன் பை ஒன்னா போய் பாருங்க. வாங்க போலாம். டாப்பர்ல இல்லையே. இந்த ஜனனி எல்லாமே வெற்றியா தான் பெறணும். நான் டாப்பரா வரேன். நீ முன்னேறிக்கிட்டே இருக்கணும். உன் கூட அப்பா எப்பவுமே இருப்பேன். உன் கெரியர் தான் என் லைஃப். என்ன விமல் சார், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே? நல்லா தான் சார் எழுதுனேன். எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்கிறான். என்ன ஜனனி, ரொம்ப டல்லாக இருக்க? இல்ல சார், ஜெரினி டாப்பர் லிஸ்ட்ல வருவானா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எங்க ரிசல்ட் விட அவ ரிசல்ட்டை பார்க்க தான் சார் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். டாப்பர்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, டாப் 10ல கூட அவ பேரே இல்லை சார். வாட்? டாப் 10ல ஜனனி இல்லையா? ஆமாம் சார், டாப் 10லயே பேர் இல்லை சார்.
என்ன சொல்றீங்க நீங்க? மேம், இந்த லிஸ்ட்டை யார் டைப் பண்ணது மேம்? சார் சாந்தா மேடம் தான் சார் எல்லாமே ரெடி பண்ணாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆ, ஆளையே மாத்தி டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலி ஜனனி தாம்மா டாப்பரு. சாரிம்மா ஜனனி, இங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் மாற்றி டைப் பண்ணிட்டாங்க. பட் எனி ஹவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் காலேஜ் டாப்பர். எல்லா லிஸ்ட்டும் ஒட்டியாச்சு. ஓகே, வாங்க போகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாப்பர். கங்க்ராட்ஸ் டி. ஏய் ஜனனி ஃபர்ஸ்ட். கங்க்ராட்ஸ் ஜனனி. ஓகே அப்பா பாத்துக்கலாம். சரி. அப்பா என்ன காலேஜ் டாப்பரா? ஜெனி என்னாச்சுமா? ஏய் கங்க்ராட்ஸ் டா. அப்பா இந்த வாய் கட்டு. இருமா அப்பா. ஏய் கங்க்ராட்ஸ். அப்பா அப்பா இங்கதான் அப்பா எங்கம்மா? ஜனனி அப்பா எங்க? அப்பா இங்க தான் இருந்தாரு. அண்ணே எங்கண்ணே? இங்கதான் இருந்தா. அப்பா ஏ ஸ்ரீராம் பின்னாடி இருக்கானு போய் பாருங்க. அம்மா ஒரு நிமிஷம் இரு. அப்பா அப்பா நாம இங்க இவ்ளோ பேர் இருக்கோம். ஆனா அப்பாவை தேடி ஓடிட்டு இருக்கா ஆமா பாத்தியா? சின்ன வயசுல இருந்து அவளை படிக்க வைக்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதான் அவ அப்படி இருக்கா. அப்பா எனக்கு கொடுமா. குடுமா, குடுமா. சாப்பிடு. ஏய் ஜனனி கொஞ்சம் வெளியே. பரவாயில்ல எடுத்துமா நீ சாப்பிடு. அவ அப்புறமா சாப்பிடுவா. எனக்கு கொடுமா. அப்பா அப்பா வந்துட்டார் பாருடி. அப்பா அப்பா காலேஜ் டாப்பர் பா. எனக்கு தெரியும்டா, நீ டாப்பரா இல்லாம வேற யாரும் வர போறா. இந்தம்மா வச்சு விடு. அப்பா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கேன் பாருங்க. அப்பா இது பாருங்க, கன்சல்டேட்டட் மார்க்ஸ். இது கேம்பஸ் இன்டர்வியூ போனல, அதுல 3 இடத்துல செலக்ட் ஆயிருக்கேன். அப்பா எனக்கு என்ன ஆசை தெரியுமா? உடனே ஒரு வேலையில சேரணும், நல்லா சம்பாதிச்சு உங்களை, அம்மாவை, அஞ்சனாவை, மாமாவை, அத்தைய எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கணும். சொல்லுங்கப்பா, நான் வேலையில ஜாயின் பண்ணட்டுமா? இல்ல மாஸ்டர்ஸ் பண்ணட்டுமா? என்னப்பா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா சின்னதா ஸ்மைல் பண்றீங்க. இல்லம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என் பொண்ணுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன்டா. இந்த அப்பா உனக்கு ஒரு ஸ்பெஷல் gift ஒன்று வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். என்னம்மா ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட்ங்கறான்? தெரியலையே அண்ணே. கூட இருக்கிற உனக்கே தெரியலையா? எனக்கே தெரியல அண்ணே. ஆஹா இதோ வந்துட்டான் பாத்தியா? இந்தாடா. என்னப்பா? புடவடா. என்னங்க அப்பெல்லாம் நான் புடவை கட்ட சொன்னா நீங்க கிண்டல் பண்ணுவீங்க, இப்ப நீங்களே புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இத்தனை நாள் அவ படிக்கிற பொண்ணா இருந்தா, இப்ப அவ படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போக போறா, பெரியவள ஆயிட்டா. அதனால்தான் அண்ணன் புடவை எடுத்து கொடுத்திருப்பாரு. கரெக்டானே? போமா, போய் கட்டிட்டு வா. இப்போ வா. ஆமாடா. அப்பா சொல்றாருல, போய் கட்டிட்டு வா போ. ஆமா, இவ காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கே நான் தான் புடவை கட்டி விடணும். வீட்ல ஒரு ஸ்டைலிஸ்ட் இருக்கேன், யாராவது என்ன மதிக்கிறீங்களா? படிப்புல மட்டும்தான் இவ கில்லி,
மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நான் தான் கெத்து, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேசாத, போய் கட்டி கூட்டிட்டு வா. ம். போமா. என்னப்பா வித்தியாசமான gift வாங்கியிருக்க? என்னங்க, ஜனனிக்காக அண்ணன் எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவாரு. என்னங்க இது, புடவைலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தோணுச்சு. ஜனனி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுறடா. அஜயப்பன், வணக்கம்.